வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஏதாவது பணம் எப்படி சம்பாதிக்கிறது என்ன ஏதுன்னு சொல்லுவேன்னு நினச்சிங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. இந்த வார்த்தையை வந்து நான் இன்ஜினியரிங் படிக்கலை, எனக்கு யாரும் சொல்லித்தரல. இல்லை வழக்கம் போல் சொல்லி தந்திருப்பாங்க, நான் கிளாஸ்க்கே போகாமல் வந்திருப்பேன். கிளாஸ்க்கு கட்டடிச்சுட்டு எங்கிட்டாவது ரீகல் சினிமாவில் போய் இங்கிலீஷ் படம் பார்க்க போயிருந்திருப்பேன். அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் சவுதி அரேபியாவில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்க ஆரம்பித்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா 80லேருந்து 85% ஆளுங்க யாருன்னா ரொம்ப 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 துரதிருஷ்டவசமாக அங்கே வந்து மாட்டிக்கிட்டவங்க. என்னைய மாதிரி சின்ன கம்பெனிகளில் கொத்தடிமை மாதிரி தான் இருந்தோம். நிறையா பேர் வந்து கொத்தடிமை மாதிரி தான் இருந்தோம். அதெல்லாம் வேறு யாருக்கும் தெரியாது. அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, பெரிய பெரிய ரிஃபைனரியில் வேலை பார்க்குறவங்க, பேங்கிங்கில் வேலை பார்க்குறவங்க, ஐடியில் வேலை பார்க்குறவங்க, இவங்களோட கதையெல்லாம் வேறு. ஏன்னா அவங்களாம் நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல வசதிகள் இருந்துச்சு, நல்ல குவார்ட்டர்ஸில் இருப்பாங்க. அவங்கள பற்றி விட்டுருவோம். நம்ம இந்த 80லேருந்து 85% வரைக்கும் அந்த 50 டிகிரி வெயிலில் கஷ்டப்பட்டோமே, அவங்கள பற்றிய கதை தான் இது. இதில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து தொழிற்சாலையில் வேலை பார்த்தவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். எம்ப்ளாயீஸ் சேஃப்டி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். அப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா நான் தொடர்ந்து பார்த்தேன். நான் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான மிஷின்ஸு, கட்டிங் மிஷின்ஸ், ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ், ஃபோர்க் லிஃப்ட், லோடர், டம்பர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம், ட்ரெய்லர், ட்ரக்கு, அது இதுன்னு சொல்லி ஃபோர்க் லிஃப்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் வந்து யாருமே வந்து எந்த மெஜாரிட்டி ஆஃப் தி சவுதீஸ் அவங்க வந்து எங்களை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. எங்களுடைய சேஃப்டியை பற்றியும் கவலைப்பட்டதில்லை. இவங்களுக்கு என்ன ஆகும் ஏதாகும், பிரச்சனையானால் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், எந்த விதமான இதுவும் இல்லை. இன்சூரன்ஸ் கிடையாது. ஏன்னா வந்து இன்சூரன்ஸ் வந்து இட்ஸ் எகெயின்ஸ்ட் இஸ்லாமிக் பிரின்சிபிள்ஸுங்கிறனால இன்சூரன்ஸ்லாம் இல்லை. திருட்டுத்தனமாக வேணால் நம்ம யாராவது இன்சூரன்ஸ் வாங்கினோம்னா உண்டு. அதுவுமே கூட அவங்க கவர் பண்ண மாட்டாங்க. அந்த சூழ்நிலையில் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா மாதம் யாருக்காவது விரல் வெட்டுப்படும், கை போகும், கால் போகும், உயிரே போகும். மேலே ரூஃப் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஹேங்கர் கட்டிக்கிட்டு இருந்தோம். அப்போ நானா இன்ஜினியர், மேலேருந்து ஒருத்தன் கீழே விழுந்து ஒரு ஹைதராபாத் பையன் செத்து போயிட்டான். இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து நம்ம கூடுமான வரைக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாமையே எப்படி சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை உருவாகிறது, எப்படி நம்ம என்கிட்ட வேலை பார்க்குறவங்கள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் இந்த மாஸ்க் வாங்குறது, அது வாங்குறது, இது வாங்குறது, மிஷின்லாம் லாக் பண்ணிவிட்டு போங்கப்பா, கையில் க்ளவுஸ் போடுங்கப்பா, கண்ணில் கண்ணாடியை போடுங்க, அப்படி இப்படின்னு பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் இப்போ உலகம் ஃபுல்லாக பேசுகிறாங்களே இந்த பிபிஇ, இதை பற்றி அப்போயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். நானும் சில சமயங்களில் கவனம் இல்லாமல் இருந்தால் அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். அப்புறமேல கொஞ்சம் யோசிச்சுட்டு இதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறக்காக அதை பற்றி யோசிச்சுட்டு எந்தெந்த மிஷினில் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுதோ அதை லிஸ்ட்டு போட்டு அந்த மிஷினுக்கு பதிலாக வேறு ஏதாவது மிஷினை வாங்கினோம்னா நம்ம எம்ப்ளாயீஸை வந்து நம்ம வேலையாளர்கள், அந்த தொழில் ஃபிட்டர்ஸ், கார்பெண்டர்ஸ், மெக்கானிக்ஸ், வெல்டர்ஸ், இவங்களெல்லாமாவது அட்லீஸ்ட் வந்து அவங்க வந்து ஜாக்கிரதையாக வேலை பார்க்க வைக்க முடியுமா, ஒரு நல்ல என்வைரன்மெண்ட்டை செஞ்சு கொடுக்க முடியுமான்னு யோசிப்பேன். அப்போ 1985 இதை பற்றி சொன்னப்போ புதுசாக வந்த ஒரு ஜெனரல் மேனேஜர் முகமது அல் கராஷி, ஹி வாஸ் லிட்டில் பிட் ரிசப்டிவ் டு மை ஐடியாஸ். நம்ம சொன்னோம்னா சரின்ட்டு அப்படியா அப்படின்னோம்னா சரி வா 2 பேரும் போவோம், நீ அதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணு, இந்த ஏன் பாஸ்போர்ட்டு, நீ எல்லா விசாவும் அடி, நம்ம போவோம், எங்கே நடக்குதுன்னு சொல்லு, மிஷின்லாம் எங்கே பார்க்கணுன்னு சொல்லி போவோன்ட்டு. அப்புறம் நான் வந்து அப்போ என்ன இன்டர்நெட்டாக கூகுளாக எதுவும் கிடையாது இல்லைங்களா, ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம், விசாரிப்போம், பெரிய கம்பெனியில் கேட்டு இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் இத்தாலிக்கு போவோம், இத்தாலியிலேருந்து ஜெர்மனியிலேருந்து சுவிட்சர்லாந்துலேருந்து அப்புறம் டென்மார்க், இப்படி ஒரு ரூட்டை போட்டு கொடுத்து இந்தந்த கம்பெனிகள் நம்ம போய் பார்க்குறோம், இந்தந்த மிஷின்களை போய் பார்க்குறோம் அப்படின்ட்டு. போகிறதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட வந்து இந்த குஷன்ஸ் எல்லாம் வெட்டுறாங்க பாருங்க, இந்த மாதிரி குஷன்ஸ் எல்லாம் வெட்டுற பாலியூரித்தீன் ஃபோம் கட்டிங் மிஷின்ஸ், அதில் தான் நிறையா பேர்த்துக்கு விரல் போகும். அது எப்படி வெட்டுவாங்க அப்படின்னா, கட்டையில் இப்போ ஒரு வட்டம் வேணும்னா கட்டையில் வந்து வட்டமாக ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வெட்டிக்கிட்டு அந்த
ஃபோமை எந்த சைஸ்க்கு வேணுமோ சதுரமாக வெட்டி இந்த வட்ட பீஸை மேலே வச்சு அதை கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த கட்டிங் மிஷினுக்குள்ளே இப்படின்னு விடுவாங்க. விட்டு சுற்றுறையில் டெம்ப்ளேட்டை சுற்றி கரெக்டாக கத்தி வரையில் வட்டமான ஒரு பில்லோ மாதிரி கிடச்சிரும். இந்த மஜ்லிஸ் அரபி அப்படிம்பாங்க, மஜ்லிஸ் அல் அரபி அப்படின்னு. இந்த சீட்டிங் சிஸ்டம், அரபிக் சீட்டிங் சிஸ்டம்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து மகாராஜாக்கள் மாதிரி கீழே தரையாக போட்டு உட்காந்துருப்பாங்க. கையில் இப்படி கை வச்சுக்கிறதுக்கு வந்து ரவுண்டாக இருக்கும், இல்லாட்டி ஹாஃப் ரவுண்டாக இருக்கும், வெவ்வேறு ஷேப்பில் இருக்கும். அதில் தான் வந்து நிறையா வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு. இந்த மாதிரி குஷன் வெட்டுறதுலேயும் அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகும். என்ன நான் சொல்கிறது சரிதானடா? அப்பா சொல்கிற சரிதானே? இதைத்தான் மனசில் வச்சுக்கிட்டு போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னப்போ நாங்கள் ஜெர்மனி, கொலோன் ஜெர்மனி அங்கே போனோம். அங்கே வெஸ்ட் ஜெர்மனி, அப்போ இன்னும் ஒன்றும் ஆகலை, ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி. உங்களுக்கு ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்லேருந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் ட்ரெயினில் போகணும். எல்லாம் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ், எல்லாம் கரெக்டான டைமுக்கு வரும். 2:13ன்னா 2:13க்கு வரும். நீங்கள் 2:14 2:15க்கு போனீங்கன்னா ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து கொலோனுக்கு ட்ரெயினில் போய் கொலோன்லேருந்து ஆகன் அப்படின்னு ஒரு இடம், அதுதான் வந்து ஃபெக்கன் கிர்ஃபல்ங்கிற ஃபோம் கட்டிங் மிஷினரி வேர்ல்டுலேயே 2 பேர் ரொம்ப பெஸ்ட்டு. அதில் ஒருத்தவங்க ஃபெக்கன் கிர்ஃபல், இன்னொருத்தவங்க ஆல்பர்ட் பாமர் அப்படின்னு. ஃபெக்கன் கிர்ஃபல் பாமர் 2 கம்பெனி. அதில் ஒரு கம்பெனி வந்து ஆகனில் இருக்குது. அங்கே போனோம். அங்கே போயிட்டு இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷன் போனோம். அங்கே போனப்போ வந்து ஃபஸ்ட்டு தடவை 1985 அங்கே வந்து நான் ஒரு மிஷின் பார்க்குறேன். அந்த மிஷினில் வந்து என்னென்னா, இந்த உட்டன் டெம்ப்ளேட்டை கையில் பிடிச்சிட்டு செய்யாமல் அந்த உட்டன் டெம்ப்ளேட்டை வந்து மிஷினில் மவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மிஷினில் வந்து தேர் இஸ் அ ட்ராக்கிங் ஆர்ம். இப்போ வட்டமான உட்டன் டெம்ப்ளேட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வைங்க, அந்த ட்ராக்கிங் ஆர்ம் வந்து அந்த வட்டத்தை அப்படியே ட்ரேஸ் பண்ணும். அப்படியே வட்டத்தை ட்ரேஸ் பண்ணிச்சுன்னு வைங்க, அந்த ஆர்மோட கனெக்ட் பண்ணி நியூமரிக்கல் கண்ட்ரோல் மிஷின் மாதிரி இது வந்து அங்கேருந்து அந்த மிஷினுக்கு வந்து அந்த மூமெண்ட்டை டிரான்ஸ்மிட் பண்ணி அதே மாதிரி அதில் இருக்க நைஃப் ஹெட்டும் அதே மாதிரி ரவுண்டாக அப்படி போகும். இதே சைஸ்க்கு அங்கே உங்களுக்கு ஈஸியாக குஷன் வெட்டிடலாம். யார் கையும் வெட்டுப்படாது, அன்லஸ் அதுரை கையை கொண்டு உள்ளே கொடுத்தோம்னா. இதை பார்த்துட்டு வந்த உடனே எங்கள் மேனேஜர்கிட்ட போனோம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷன் போவோம், ஜாலியாக இருப்போம், தண்ணி போடுவோம், வருவோம். வந்து சேர்ந்துட்டோம், சவுதி அரேபியாவுக்கு வந்து சேர்ந்தோம். கம்ப்யூட்டர் கிடையாது என்கிட்ட, எனக்கு டைப்ரைட்டர்லாம் கிடையாது, கையிலே தான் எழுதுவேன். ரிப்போர்ட்டெல்லாம் கையில் எழுதுகிறேன். நான் 1985 நான் கையில் எழுதுனேன். இந்த மிஷினை வாங்கினமாக்கும், இந்த மிஷினோட விலை இவ்வளோவாக்கும், இதுக்கு டேக்ஸ் இவ்வளோ போடுவாங்க, அதை எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம்னா நான் இந்த மிஷின் நானே வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து யாரையும் ஜெர்மனிலேருந்து கூட்டிகிட்டு வர வேணாம், என்னால் செய்ய முடியும், அதனால் இவ்வளோ தூரம் நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தேன். யார்கிட்ட? ஃபேக்ட்ரியோட ஓனர் ஷேக் அப்துல் அஜீஸ் அல்ராஜ், அவர்கிட்ட கொடுத்தேன். வாங்கிக்கிட்டார். அப்புறம் நான் வெளியே வந்துடுவேன். அப்புறம் 2 நாள் கழித்து 3 நாள் போய் கழித்து கேட்பேன். ஒன்றும் அவ்வளோவா பதில் வராது, திருப்தியாக வராது. போய் வேலையை பாடு அப்படிம்பாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி, அப்படியா நீ கொடுத்தியா, மறுபடியும் எழுதிட்டு வாம்பாங்க. அப்புறம் மறுபடியும் எழுதிட்டு வருவேன். திருப்பி அப்புறம் ஒரு பார்த்தீங்க அப்படின்னா எந்த பதிலும் இருக்காது, ரெஸ்பான்ஸ் இருக்காது. அப்புறமேல தான் அங்கே உள்ள ஒரு ஆள் இருந்தவன் என்கிட்ட சொன்னான், நீ இங்கிட்டு போன உடனே ஒரு ஷேக் என்ன செஞ்சார் தெரியுமா, அதை கிழிச்சு இந்த குப்பை கோட்டலில் தான் போட்டார். எனக்கு பெரிய ஷாக். என்னடா, அவர் ஃபேக்ட்ரியில் அவருடைய எம்ப்ளாயீஸ் வந்து எப்படி சேஃப்டியாக வேலை பார்க்கணுங்கிறதுக்காக நான் போய் பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சால் இந்த மிஷினை ஃபிக்ஸ் பண்ணோம்னா நல்லா இருக்குமேங்கிறக்காக திரும்பி சொன்னோமே அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னார், அவர் கமெண்ட் அடிச்சிருக்காரு, ஆனந்த் பைத்தியம் முடிச்சிருச்சு, என்ன ஒரு இந்தியன் செத்தா நான் இன்னொரு இந்தியனை கூட்டிகிட்டு வருவேன், ஒரு தாய்லாண்டி போனால் இன்னொரு தாய்லாண்டியை கூட்டிகிட்டு வர போகிறேன், ஒருத்தனுக்கு கை போச்சுன்னா அவனுக்கு தான் இன்னொரு கை இருக்குல்ல, அதில் வெட்ட வேண்டியதானே, இதுக்காக யாராவது இவ்வளோ விலை போட்டு மிஷின் வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடிச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து எனக்கு அப்போ தெரியாது, அப்புறமேலும் உண்மை வந்துச்சு. ரொம்ப அப்செட் ஆகி போய் என்னடா இப்படி ஆகிப்போச்சே, நம்ம என்ன ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன், ஃபேக்ட்ரிக்கு நம்ம எங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு நல்லபடியாக செய்யணும்னு நினைக்கிறேமே, இந்த லேபர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு ப்ரொடெக்டிவ் என்வைரன்மெண்ட்டில் இருந்தால் நல்லா இருக்குமே நினச்சி நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு. அப்போ ஆதில் அப்படின்னு சொல்லி ஒரு எஜிப்சியன், அவன் ஒரு நாள் வா டீ குடிப்போம் ஆனந்த் அப்படின்னு சொல்லி, சுலைமானின்னா பிளாக் டீ, இது தண்ணினா பச்சை தண்ணி, நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு தண்ணி இல்லை, அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அவன் கூட்டிகிட்டு போய் எனக்கு டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அப்புறமேல் சொன்னான், இங்கே பார்,
சவுதிகளுக்கு நீ இத்தனை பேர் கை வெட்டாமல் இருக்கும், இந்த மிஷின் நல்லா ஓடும், அழகாக இருக்குது, ஜெர்மன்காரன் செஞ்சது, அப்படியா இப்படியான அதெல்லாம் வந்து கவலையே பட மாட்டாங்க. அவங்களுக்கு வேண்டியது நீ உன் ரிப்போர்ட்டை மாற்றி எழுது. இந்த மிஷினை வாங்கினா இத்தனை மாதத்தில் போட்ட முதல்ல எடுத்துடலாம், அதுக்கப்புறமேலு அவ்வளவும் அவனுக்கு வருமானம் லாபம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் முதல் தடவை அவன் என்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அதை தான் ஏன் பார்ப்பானுங்க. எந்த முதலாளியுமே இங்கே மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இருக்கிற முதலாளிகளோட முதல் குறிக்கோள் கோல் என்னன்னா அதுலேருந்து அவனுக்கு எவ்வளோ லாபம் தான் பார்ப்பானே ஒழிய லேபருக்கு வந்து சேஃப்டியாக இருப்பானா, கை போகுமா காலை போகுமான்னு எவனும் யோசிக்க மாட்டான். என்ன ஒருத்தன் போனால் இன்னொருத்தன் அவனுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். அடுத்த நான் வந்து உட்காந்து அப்புறம் அதே ரிப்போர்ட்டை இதை மாதிரி எழுதி, இந்த மாதிரி இந்த மிஷினில் இவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், இந்த இன்வெஸ்ட் பண்ணோம்னா இவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுக்கும், இவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுத்தா இத்தனை மாதத்தில் ஐ திங்க் 1.5 years or 2 years சம்திங் லைக் தட் இந்த உனக்கு திருப்பி பணம் வந்துடும், அதுக்கப்புறமேல வர்றதெல்லாம் லாபம் தான், இல்லை மெயின்டெனன்ஸ் இவ்வளோ கம்மியாகும் அது இதுன்னு சொல்லி எழுதி கொடுத்தேன். உடனே கழுத்து போட்டாங்க மிஷினை வாங்கின்ட்டு. ஸோ அந்த மிஷின் வந்துச்சு, நானே இன்ஸ்டால் பண்ணேன். எனக்கு அது எப்போவுமே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். 10ல் சனி, இரும்பில் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நானாக வந்து ட்ரை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைப்பேன். அதனால் ஜெர்மனிலேருந்து இந்த தடவை ஆள் கொண்டு வரல. அந்த கம்பெனிக்காரங்களும் கொஞ்சம் வருத்தம், என்னடா இவனை உள்ளே விட்டோம், இவன் போய் நம்மகிட்ட எல்லாம் கேள்வியெல்லாம் கேட்டுட்டு போய் இவனே இன்ஸ்டால் பண்ணிட்டானேன்ட்டு. வெற்றிகரமாக ஓடிச்சு அந்த மிஷின். அடுத்து 87ல் எவ்ரி 2 years அந்த எக்ஸிபிஷன். 87ல் நல்லா இருக்கா எங்கள் ஊர் பார்த்தீங்களா, பின்னாடி இந்த கறிக்குருவி மாதிரி ஒரு குருவி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது, இந்த வால் ரெட்டையாக பிரிஞ்சிருக்குமே அந்த குருவி. அப்புறம் இன்னொன்று காடினல்னு ஒன்று வரும் சிவப்பு கலரில், அதுவும் அழகாக பாட்டு பாடும். பக்கத்தில் வேற இந்த பீம்குட்டி. நான் கதை சொன்னால் என் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் கேட்க மாட்டாங்க, இந்த இவன் தான் நல்லா கேட்டுக்கிட்டே இருப்பான் அப்பா சொல்கிற கதையை. ஏண்டா 87ல் எவ்ரி 2 years நடக்குங்க அந்த எக்ஸிபிஷன். 87ல் வந்து இந்த தடவை நான் கேட்கலை, எங்கள் ஷேக்கே கூப்பிட்டு, ஆமாம் நீ போகலையா, அந்த மாஃபிரோ அல்மானின்னா ஜெர்மனி, டோன்ட் யூ வாண்ட் டு கோ டு ஜெர்மனி அப்படின்னு சொல்லி அவனே கேட்டு காசை எடுத்து கொடுத்து, எல்லாம் கேஷ் தான், கிரெடிட் கார்டெலாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாமே கேஷ் தான். கொண்டு போய் அப்புறம் நாங்கள் டாலராக மாற்றிக்குவோம், இல்லாட்டி ஜெர்மன் டச் மார்க் மாற்றிக்குவோம். என்ன அவனே எழுதிட்டு வா, எவ்வளோ காசு வேணும்னு சொல்லி, இந்த இவனையும் கூட்டிகிட்டு போ, மேனேஜரையும் கூட்டிகிட்டு போ மறுபடியும் அப்படின்னா. இந்த தடவை மேனேஜர் இல்லை, நானே வரல, உனக்கு தான் இப்போ எல்லாமே தெரியும் செய்யும், நீயே போயிட்டு வா. ரெண்டாவது இன்னொரு காரணம், அவ்வளோ தூரம் அது அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் அவன் என்ன சொன்னால் நீயே போயிட்டு வான்ட்டான். 87ல் நான் மறுபடியும் போகிறேன், அதே கம்பெனிக்கு போகிறேன், ஃபெக்கன் கிர்ஃபல் ஆகன் நியர் கொலோன் ஜெர்மனி. அந்த கம்பெனியில் டெம்ப்ளேட் போட்டு வெட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ அது வந்து ஒரு ஸ்டேஜ் அட்வான்ஸாக போய் நீங்கள் என்ன ஷேப் வேணுமோ, வட்டம் சதுரம் முக்கோணம் எப்படி வேணுமோ நீங்கள் அதை வரைஞ்சா போதும். நீங்கள் பேப்பரில் வரைஞ்சி அந்த வரைஞ்ச பேப்பரை வந்து நீங்கள் மவுண்ட் பண்ணிடலாம். பண்ணிட்டீங்கன்னா நம்ம அப்போ வந்து என்னன்னா அதில் ஒரு 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 கம்ப்யூட்டர் இந்த மவுஸ் மாதிரி ஒன்று அது ட்ராக் பண்ணும். நீங்கள் டார்க்காக லைனை மட்டும் போட்டுட்டிங்கன்னு வைங்க, யானை மாதிரி போட்டுட்டிங்கன்னா அது அப்படியே ட்ராக் பண்ண அங்கே மிஷினில் வெட்டிடுங்க. ஸோ ஃபாஸ்டர் ப்ரொடக்ஷன், இன்க்ரீஸ் சேஃப்டி, இன்னும் கொஞ்சம் நல்லா எப்படி வேணால் இடையில இந்த உட்டில் ஒன்று இடையில ஒரு அந்த பாட்டில் நக்கிருந்துச்சில் ஒவ்வொன்றையும் உட்டில் கட் பண்ணி டெம்ப்ளேட் போட்டோம்ல, இப்போ அது தேவையில்லாமல் போச்சு. டைரெக்டாக ட்ராயிங்கே ரீட் பண்ணுற மிஷினு வாங்கிட்டு வந்தேன், ஃபிக்ஸ் பண்ணேன், அதுவும் நல்லா ஓடிச்சு. அவனுங்களும் சந்தோஷம், நானும் சந்தோஷம். நானும் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் கற்றுக்க ஆரம்பித்தேன் சிஎன்சி மெஷின்ஸ் பற்றி, கம்ப்யூட்டரைஸ் நியூமரிக்கல் கண்ட்ரோல் மிஷின்ஸ் பற்றி. 87 முடிஞ்சு 89ல் மறுபடியும் ஜெர்மனி போகிறேன், அதே கம்பெனி. வேர்ல்டில் வந்து ஜெர்மன்ஸ் வந்து தே ஆர் வே அஹெட் ஆஃப் அதர்ஸ் வென் இட் கம்ஸ் டு மிஷின்ஸ். என்னையை பொறுத்தளவில் வந்து ஜாப்பனீஸ் தான், அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் அவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஜெர்மன் மிஷின்ஸ் வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நல்ல குவாலிட்டி. ப்ளஸ் இந்த லஞ்சம் வாங்குறது இங்கே அதெல்லாம் அவங்ககிட்ட நடக்காது. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளுங்க. நீங்கள் ஒரு தடவை வந்து $100,000 சொன்னாங்கன்னா நீங்கள் 10 தடவை விலை எவ்வளோயான்னு கேட்டால் அதே $100,000 தான் சொல்லுவாங்க. இந்தியன்ஸா $1 கம்மியாக கொடுக்கலன்னா நம்ம வாங்க மாட்டோம். எப்படினாலும் நெகோஷியேட் பண்ணி விலையை கம்மி பண்ண பார்ப்போம். நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணியெல்லாம் பார்த்தேன், இறக்கவே மாட்டாங்க. அது யாராக இருந்தாலும் ஒரே விலை தான் உலகம் ஃபுல்லாக. ஏன்னா அவங்க பேரை கெடுத்துக்க விரும்பினதில்லை. இந்த தடவை மிஷின் எப்படி தெரியுங்களா வேலை பார்த்துச்சு,
உடன் டெப்லெட் வேணாம், டிராயிங் நீங்கள் போட வேணாம். அப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க. பழைய ஓல்டு ஐபிஎம் பிசி, ஹார்ட் ட்ரைவே கிடையாது, அதில் 2 ஃப்ளாப்பி ட்ரைவ் தான் இருக்கும். அந்த பெரிய 5.25 இன்ச்சுக்கு ஒரு ஃப்ளாப்பி ட்ரைவ் இருக்குங்களா, அதில் 2 ஃப்ளாப்பி ட்ரைவ் இருக்கும். அதில் தான் அந்த சாஃப்ட்வேர் கொடுத்தாங்க. அது வந்து இட்ஸ் அ மாடிஃபைட் வெர்ஷன் ஆஃப் வெர்சா கேட், ஆட்டோகேட் மாதிரி வெர்சா கேட்ஸ். அதை வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஃபோம் கட்டிங்க்கு வயத்தை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இதே வட்டம், சதுரம், முக்கோணம் எல்லாத்தையும் நீங்கள் அந்த கேட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்யூட்டரில் ட்ரா பண்ணிவிட்டு ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு அது மிஷினுக்கு அங்கே மிஷினுக்கு அனுப்பிச்சிடுது அந்த கோஆர்டினேட்ஸை. மிஷின் வந்து டட்டன்னு வெட்டுது. ஏன்னா நீங்கள் அதில் இன்னொன்று என்னன்னா, ஒவ்வொன்றா வெட்டணுங்கிற அவசியம் இல்லை. 2 மீட்டருக்கு 2 மீட்டர் பெரிய ஃபோம் பிளாக்கை வச்சுட்டிங்கன்னா அதுவே கால்குலேட் பண்ணி இதுலேருந்து உனக்கு 20 சென்டிமீட்டர் ரவுண்டு இத்தனை கிடைக்கும், 20 கிடைக்கும், 30 கிடைக்கும், இவ்வளோ வேஸ்ட் வரும், இவ்வளோ வேஸ்ட்டுன்னு நீங்கள் அதை வச்சே நீங்கள் அனலைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணலாம். அதுவும் ஒரு இன்ஜினியரோட வேலை தானே. வேஸ்ட் ரிடக்ஷன் இஸ் ஆல்சோ அவர் ஜாப், ரைட்? ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த மிஷின். அப்புறம் ஒரு மிஷின் வாங்கின உடனே அவனே ஆசைப்பட்டு அடுத்து இன்னொரு மிஷின் வாங்கினான். தெர் வாஸ் நோ டேர்னிங் பேக் ஆஃப்டர்வேர்ட்ஸ். எப்போ வந்து சிஎன்சி மிஷினும் கம்ப்யூட்டரும் என் லைஃப்பில் உள்ளே வந்துச்சோ அப்போ இருந்தே வந்து என்னுடைய தொழில் வேலை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறையா நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு, ஆனால் பரவாயில்ல, நிறையா கற்றுக்க முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு நான் அந்த கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி அதில் ஒரு சின்ன கோடு கர்சர் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும், சிச்சிக் 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 சிச்சிக்குன்னு. அது வரைக்கும் தெரிஞ்சு, அதுக்கு மேலே என்ன செய்யறேன்னே தெரியல. கண்ணில் அழுகையாக வருது. அங்கே மட்டும் என்னென்னமோ செஞ்சானுங்க, ஜெர்மனில் ஓடிச்சு, நமக்கு மட்டும் என்னடா ஒரு கர்சர் மட்டும் நிற்கிது, அதுக்கு மேலே ஒன்றுமே ஆகலைன்ட்டு. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, இது வரவெல்லாம் கேட்குறான், என்னாச்சு மிஷின் ஓடலையான்ட்டு. எனக்கு தெரியாது. டாஸ், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேர் டாஸ், டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதில் ஹெல்ப்னு ஒரு கமாண்ட் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. நான் கடவுள்கிட்ட கேட்குறோம்னு நினச்சிட்டு ஹெல்ப்னு அடித்தேன். டிட்டுன்னு என்னவோ ஸ்க்ரீனில் ஓடிச்சு. ஸ்க்ரீனுக்கு உயிர் வந்துருச்சுரா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமேல இன்ட்ரெஸ்டாக வந்துச்சு. என்னமோ ஆயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜரீர் புக் ஸ்டோர்னு சொல்லி மலாஸ் ரியாதில் இருக்குது. அங்கே போனேன். டிஓஎஸ், டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி எம்எஸ் டாஸ் புஸ்தத்தை வாங்கிட்டு வந்து அப்போ தான் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். இதில் என்னென்ன கமாண்ட் போட்டால் என்ன வருமான்ட்டு. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிசியில் அது தெரிஞ்சால் தானே அப்புறம் நான் அடுத்து அந்த கேட்ஸ் சாஃப்ட்வேரை ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் அதில் வெட்டணும் செய்யணுன்ட்டு ஒரு வழியாக 15-20 நாள் ஆனாலுமே கூட வெற்றிகரமாக அந்த மிஷினை ஓட்டிட்டேங்க. 89 ஓட்டிட்டேன். அந்த மிஷின் ஓடின அன்னைக்கு அப்போ வந்து லதா அங்கே தான் இருக்கிறா. சந்தோஷமாக வந்து சிரிச்சுக்கிட்டுன்னு சொன்னேன், அழுதுகிட்டுன்னு சொன்னேன். மிஷினை ஓட்டிட்டேன், வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதோ கொஞ்சம் போனஸ் கொடுத்தாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அதை காமிச்சிங்கன்னா எல்லா முதலாளிகளுக்கிட்டையும் நீங்கள் நினைக்கிறது நடக்கும். அதை ரொம்ப இன்ஜினியர்ஸ்லாம் கற்றுக்க வேண்டிய விஷயம். சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு ஸ்பீக் ஓனர்ஸ் லாங்குவேஜ். ஏன்னா அவங்க கோடிக்கணக்கில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இதை பற்றி சொன்னீங்கன்னா விரல் வெட்டாமல் இருக்கும், கை வெட்டாமல் இருக்கும், கால் போகாமல் இருக்கும் அப்படின்னா அது நடக்கலை. ஏன்னா பணத்தை காமிச்சோம்னா நடந்துச்சு. அதுக்கப்புறமேல இன்னொரு கம்பெனிலேருந்து வாங்கினோம். நைஃபுக்கு பதிலாக கட்டிங் வயர் அதை யூஸ் பண்ணி வாங்கினோம். அதுக்கப்புறம் அதே மிஷினில் வயரும் வேணாம், நைஃபு வேணாம், ஒன்றும் வேணான்ட்டு குடிக்கிறோமே தண்ணி, அந்த தண்ணியை யூஸ் பண்ணி ஹை ஸ்பீட் வாட்டர் ஜெட் யூஸ் பண்ணி ஃபோம் வெட்டினாங்க. அவ்வளோவா தூசி வராது, தண்ணி சேஃப்டி. அதுலேயும் கொண்டு போய் கையை கூட நீட்டக்கூடாது. பட் அந்தளவுக்கு இது இல்லை, அவ்வளோ தூரம் ஆக்சிடென்ட் ஆகாதுல்ல. அந்த மிஷின் மட்டும்தான் வாங்கலை. அதுக்குள்ளே நான் பலவேறு பிரச்சனைகள் ஆகிப்போச்சு. ஸோ 85, 87, 89 3 தடவையும் ஜெர்மனிக்கு போனேன். யூரோப் ஃபுல்லாக போனேன். அதில் ரொம்ப சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மிஷின்கள் எப்படி எவல்யூஷன் ஆஃப் டெக்னாலஜி அது வந்து எப்படி மிஷினுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, லேபர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிச்சு, ஃபேக்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. எனக்கும் இன்க்ரிமெண்ட் கொடுத்தாங்க. இட்ஸ் நாட் அ பிக் திங், பட் இன்க்ரிமெண்ட் கொஞ்சம் கொடுத்தாங்க. டைரெக்டாக உனக்கு பணம் கொடுக்க முடியாது, நீ இப்போ உன் ஒய்ஃபை வந்து நீ இந்தியாவுக்கு டெலிவரிக்கு அனுப்ப போகிறேன்ல, போக வர டிக்கெட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போகிறக்கும் டிக்கெட் கொடுத்தாங்க, திரும்பி வர்றதுக்கும் டிக்கெட் கொடுத்தாங்க. எங்கேயுமே வந்து உங்களுக்கு இந்த போட்டு கொடுக்குறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க.
அதுக்கப்புறம் ஒருத்தன் அதே மாதிரி ஒரு அக்கௌண்டன்ட், அவனும் இஜிப்ஷியன் தான், பட் அப்துல் ரஹ்மான். அவன் ஒரு தடவை டங்கு 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 டங்குன்னு தூக்கிட்டு போனான் என் எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்டை. கூட்டிகிட்டு போய் ஆனந்த் வந்து நம்ம ஃபேக்ட்ரிலேயே இல்லாத ஒருத்தர் பேரில் டிக்கெட் எடுத்திருக்கானாக்கும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா லதான்னு போட்டு டிக்கெட் இருந்துச்சு. அந்த ட்ராவல் ஏஜென்சிலேருந்து பில்லு வந்தது லதான்னு வந்துச்சு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு மேனேஜர்கிட்ட என்னமோ என்னை பிடிச்சிட்டேன்னு சொல்லி சொல்கிற மாதிரி போய் கொடுத்தான். அந்த மேனேஜர் அவனையும் வச்சுக்கிட்டு என்னையும் வச்சுக்கிட்டு டிக்கெட் அவன் எழுதி கொண்டு வந்து கொடுத்ததை கிழிச்சு தூக்கி போட்டுவிட்டு என்ன ஏதோ ரிப்போர்ட் எழுதியிருந்தாங்க. அதில் இந்த மாதிரி ஆனந்த் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படி பொண்டாட்டி பேர்லன்ட்டு கிழிச்சு தூக்கி போட்டு பில்லை கொண்டு வான்னு சொல்லி கையெழுத்து போட்டு பணத்தை கொடு அவனுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. ஸோ ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சில பேர் இருந்தாங்க, என் கூட சண்டை போடுறதுக்கும் பிரச்சனை பண்ணுறதுக்கும் சில பேர் இருந்தாங்க. வாழ்க்கையாக தானே, நேடுபெல்லாம் இருக்கத்தானே செய்யும், எல்லாத்தையும் மீறி வர்றதானே வாழ்க்கை. நன்றி. மறுபடியும் சவுதியை பற்றி நிறையா பேசுவோம்.